இதை பியூன் கொண்டு கொடுத்தான். என்னை இப்படி திடீர்னு டிஸ்மிஸ் பண்றதுக்கு காரணம் உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஓ, காரணம் உனக்கு சொல்லணுமா? உன் நடத்த சரியில்லை, அதனால உன்னை டிஸ்மிஸ் பண்ணி. ஹவு டேர் யூ? நீங்க ஹெட் மிஸ்டர்ஸா இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணுடைய நடத்தை பத்தி அபாண்டமா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? காரணம் கேட்டதுனால சொல்ல வேண்டியதா போச்சு. கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ, பொறுப்பு யோகியதை உள்ள டீச்சரா இருந்தா இப்படி கண்டவனோட ஊத்துட்டியா? மேடம், அவர் என்ன கல்யாணம் செய்து போறவர் இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்கூல் போர்டே உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டு. ஐ எம் சாரி, நான் என்னை செய்யறது ஒண்ணும் இல்லை. அம்மா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க குடும்பத்துடைய நிலைமையும் உங்களுக்கு தெரியும். இப்படி திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டா எங்க கதி? அதை பத்தி நீ முன்னே யோசனை பண்ணிருக்கோம். ஆல் ரைட், யூ கேன் கோ. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு சார், ஆனா என் வேதனை எனக்கெல்லாம் தெரியும். உங்க பேச்ச நம்பிக்கிட்டு இந்த காரியத்துல இறங்கினோம். நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜமீன்தாரோ பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேங்கிறார். அவர் ஏப்பா அங்க இருந்து நகர்றாரு? அங்கதான் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதும் சல்லாபம் செய்துக்கிறதும். அவர் ஏப்பா அந்த இடத்துல இருந்து வராரு? என்னங்க இது? நம்ம பொண்ணு சொல்றது கேட்டீங்களா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு காது செவிடல்ல. உட்காருங்க. ஏன் இப்படி பதறீங்க? இப்படி பதறியாச்சுன்னா உங்க உடம்பு வெடிச்சு போயிடும். என்ன நிலைமையாகும்? உட்காருங்க. ஐயா சும்மா இல்லைங்க, விளையாடாத. நீ எனக்கு மச்சான், வாங்கிட்ட நான் விளையாடுறதுக்கு. வேலை மனுக்கிட்ட மனுஷன் சும்மா இருக்கு. என்னமோ அந்த போல பள்ளிவாள் மாதிரில துடிக்கிற. ஐயா இப்ப என்னையா குடி மொழி போச்சு? இல்ல தெரியாம கேட்கறேன், என்ன குடி மொழி போச்சுன்னு கேட்கறேன். சேகருக்கு சின்ன வயசு, இளம் ஜமீன்தார், வயசுக்கு தகுந்த விளையாட்டு இருக்க தனியா செய்யும். அதை நீ போய் பார்க்கலாமா? பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறது ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் தெரியுமையா உனக்கு? நீ எங்க படிச்சிருக்க? நீ எங்க படிச்சிருக்க? அப்படி இல்லையா? இப்பவும் நடந்துகிட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் மகளை விட முடியுமா? இல்ல விட முடியுமான்னு கேட்கிறேன். ஆட பாரு போதும். சொலை சொலையா 10 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கீங்க, ஆனா மாப்பிள்ளைய தான் காணும். பேசப்படா மூச்சு. என்ன நீ என்னன்னு நினைச்சுக்கிட்ட? உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் நான் வாங்குறதுனால நீ கேவலமா பேசினே இல்லை. நான் பணத்தை என்ன நினைச்சுக்கிட்ட? உங்க குணம் எனக்கு தெரியுமையா. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு பறக்கிற பேயா பறக்கிற. இந்தாயா செக்கல் எழுத்துமா? 2 வாட்டி எழுத்துமா அல்லது ஒன்னா கிழிக்கட்டுமா? சொல்லியா சொல்லி சொல்லியா? சார் மிஸ்டர் தொர்ராஜ், இந்த தொர்ராஜ் நினைச்சாச்சுன்னா 2 கோடிக்கு ஒரே சக்கரவையா, ஒரே சக்கரத்தை கிழிச்சு சொல்லுவேன். நான் நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி யோக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மடையன் மடையன் மடையன். 10,000 லட்சம் 10 லட்சம் வேண்டாங்க வேண்டாங்க. என்ன வரும் நாளை போகும். காவிய போட்டு நடுவோட்டு போய் சொல்லி என்கிட்ட சொல்லாதையும். என்னங்க இப்படி பட்டு பட்டுன்னு பேசுறீங்க? ஜமீன்தார் எனக்கு மாப்பிள்ளை வர்றது லேசான காரியமா? இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லையா? அப்பவே யோஜனை பண்ணி பேசி இருக்கணும். இந்த கேளையா நாட்டை ஒரு தடவை வெளியே விட்டாச்சுன்னா உள்ள இருக்கிறது கஷ்டம் தெரியுமா? இப்படி பட்டு பட்டுன்னு பேசுறீங்க. என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் இப்படி பேசுறதுக்கா என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பணத்தை பற்றி சொப்பனம் கூட நினைக்கப்படாது. இல்லைங்க, ஒண்ணு கேட்டுக்கிறேன். இது எனக்கு பணம் கொடுத்தீங்களா? எதை வாய திறக்கிறேன்? இல்லைங்க இல்லைங்க இல்ல. யாரு கேட்டாலும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். சரிங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். ஏய்யா உத்தரவில்லாம உள்ள வரப்படாது தெரியுமல்ல? திடீர்னு உங்க ஆபீஸுக்குள்ள வந்ததுக்கு என்ன க்ஷமிக்கணும். ஒரு முக்கியமான சமாச்சாரம், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நம்ம ஜமீன்தார் சேகர் இருக்காரோ இல்லையோ, அவளுக்கும் மிஸ் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் ஸ்லைட்டா அப்படி ஸ்நேகிதம் இருக்கு. என்னையா கரடி விடுறது? யாரோ ராதாவா? அவளுக்கும் சேகருக்கும் பழக்கமானா உனக்கு ஆக வேண்டியதனையா? அது என்ன அப்படி சொல்லிட்டு ஐடியா இல்லாம நான் இங்க வருவேனா? நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்காக ஹவுஸ் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாலே, சாட்சாத் அதே ராதாதான் நம்ம சேகருடைய ஃப்ரெண்டு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர் வண்டர். மிஸ்டர் வெந்நீர். ஓ ஐ ஆம் சாரி மிஸ்டர் பன்னீர். கவலையை விடுங்க விடுங்க சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? அப்பா அவர்தான் ஏதோ சொல்றாரு, அதைத்தான் கொஞ்சம் கேளுங்களேன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் பன்னீர், நேர அந்த ராதா பொண்ணு வீட்டுக்கு போறேன். என்ன பார்த்தோன்னு அவ வீட்டை தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் வீட்டை வாங்கிக்க போறேன். வாங்கிட்டு உடனடியாக அவங்களை வெளியே அனுப்பிச்சுக்க போறேன். ஆனா ராதா சேகர்? கரெக்ட் கரெக்ட். நீ கேட்க வேண்டியது கரெக்ட், நான் சொல்ல வேண்டியது கரெக்ட். அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துற உடனே ஆட்டோமேட்டிக்கா சேகர் அந்த பொண்ணை மறந்துடலாம். அப்புறம் மிஸ்டர் பன்னீர், பன்னீர் சேகரை கூட்டிட்டு வந்து உங்க மகளுக்கும் சேகருக்கும் கல்யாணம் ஜெகதாம் ஜம் ஜம். ஆமா நடத்திருக்கேன் நடத்திருக்கேன். எல்லாம் நீங்க சொன்ன சரிதான். எப்படி புரோக்கரையா? கேட்கணுமா?
ஆனா நீங்களே டைரக்டா போய் அந்த வீட்டை வாங்கி விட்டீங்கன்னா அப்புறம் என்னுடைய கமிஷன் என்ன ஆகுது? உங்க கமிஷன் நான் தந்துறையா? அப்ப சரி. என் தம்பி ஊர்ல இருந்து அரிசி அனுப்பியிருக்கிறானுங்க. அருமையான சம்பா அரிசி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு ஒரு 4 மூட்டை அரிசி கொண்டாந்துருக்கேன். அதோட 2 படி பருப்பும் இருக்குங்க. இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்லையப்பா. என்னங்க இது? இதை விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க எங்களுக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இது ஏமாத்துறங்க. இருக்கட்டுங்க, நான் வர்றேங்க. கும்புறானுங்க, தோட்டத்துல அருமையான கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் காய்ச்சிருக்குதுங்க. உங்களுக்கு பிடிக்குமே என்ன கொண்டு வந்திருக்கணுங்க. நான் வர்றேனுங்க. தாத்தா, எத்தனை நாளைக்கு தான் ஏழைங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுறது? அவங்களும் அவங்க சக்திக்கு மீறி உதவி செய்யறாங்க. பணத்தை விட அன்புதான் பெருசுன்னு உனக்கு தெரியாதாம்மா? ஆனா இந்த உலகத்துல மூச்சு விடுறது கூட பணம் தேவையா இருக்கே தாத்தா. நீயும் தான் எவ்வளவு இடங்களுக்கு போய் வேலை தேடுற. தேடுறதுல கால் வலியை தவிர வேலை கிடைக்க மாட்டேங்குது. பிரைவேட் டியூஷனாவது சொல்லி கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஓஹோ, மிஸ்டர் ஜமீன்தார், வாங்க வாங்க. என்ன அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம். செல்லாயே, சௌக்கியமா இருக்கிறியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. இத பார்த்தா ஸ்பின் காட் செஞ்சிருப்பானோ. ஏது இந்த ஏழை மேல இவ்வளவு தயவு? என்ன செல்லா இப்படி பேசுற? வந்த உடனே ஏதோ அன்பா ஆதரவா பேசுவேன்னு வந்தேன். ஆதரவா? மகாராஜாவா இப்படி பேசுறது? மகாராஜா, நல்ல மகாராஜா. கேளு மச்சான், சின்ன வயசுல இருந்து ஜமீன்ல வளர்ந்திருந்தா அது உனக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். மூங்கில் பிஞ்சா இருந்தாதான் வளைக்கலாம். முத்தின அப்புறம் வளைச்சா அது முறிஞ்சுதான் போகும். யாராவது வளைச்சாதான் முறியும். அதுவா வளைஞ்சிருச்சுன்னா? அது சரி மச்சான், ஆனா அவங்க சூழ்ச்சி செய்து எந்த விதத்திலேயாவது உங்ககிட்ட இருந்து ஜமீனை பறிக்க முடியும். உன் தொழில உங்ககிட்ட இருந்து அவங்களால பறிக்க முடியுமா? உடம்புல தெம்பும் உழைப்புல ஆசையும் இருக்கிற வரை உன் தொழில் ஒண்ணு மோசம் செய்யவே செய்யாது. அதனால ஜமீனை விட்டுட்டு வந்துரு மச்சான், இங்க சந்தோஷமா இருக்கலாம். முடியவே முடியாது. நான் சாகுற வரைக்கும் அந்த ஜமீன் பதவியை விடவே முடியாது. சரி, உன் இஷ்டம். எங்க போற? என்ன வேணும்? என்ன வேணுமா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். நான் ஜமீன்தார் ஆனதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவியா? சும்மா இருக்க சொல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேல ஆசை வச்சுட்டேன். நீ ஜமீன்தார் ஆனாலும் சரி, சலூன் ஆளானாலும் சரி, நீ மனுஷனா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனா ஒண்ணு, நம்ம முன்ன மாதிரியே இருந்தா 2 பேருக்கு நல்லது. அப்பதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் என் உடம்புல உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. வா ஐயா. எங்க போற? எங்க போறேன்னா பட்டினிக்கு ஒரு மனசு, பணத்துக்கு ஒரு மனசு, பழம் கதை மறந்தவங்க பார்வையே ஒரு தினுக்கு. பட்டினிக்கு ஒரு மனசு, பணத்துக்கு ஒரு மனசு, பழம் கதை மறந்தவங்க பார்வையே ஒரு தினுக்கு. கொட்டி கொட்டி அழப்பதனால் குறைஞ்சது வளர்வதில்லை, கோபுரத்தில் இருப்பதனால் குருவி பறந்தாவதில்லை. கொட்டி கொட்டி அழப்பதனால் குறைஞ்சது வளர்வதில்லை, கோபுரத்தில் இருப்பதனால் குருவி பறந்தாவதில்லை. பட்டினிக்கு ஒரு மனசு, பணத்துக்கு ஒரு மனசு, பழம் கதை மறந்தவங்க பார்வையே ஒரு தினுக்கு.
பணத்துக்கு ஒரு மனசு பழங்கதை மறந்தவங்க பார்வையே ஒரு திலுசு எட்டடுக்கு மாடி மலை சுகம் இருந்து அமைதி இல்லை வெட்டி விட்ட சொந்தம் எல்லாம் விளக்கவும் முடியவில்லை எட்டடுக்கு மாடி மலை சுகம் இருந்து அமைதி இல்லை வெட்டி விட்ட சொந்தம் எல்லாம் விளக்கவும் முடியவில்லை பட்டணத்து வாசலையும் பழக்கமும் மாறவில்லை பட்டணத்து வாசலையும் பழக்கமும் மாறவில்லை பாதி வழி போன மச்சான் மீதி வழி போகவில்லை பட்டினிக்கு ஒரு மனசு பணத்துக்கு ஒரு மனசு பழங்கதை மறந்தவங்க பார்வையே ஒரு திலுசு கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம இருக்கீங்களா? தொந்தி நல்லா போட்டிருக்கு. சரிடா ஏமா நான் கொஞ்சம் காலை நீட்டி ரெஸ்ட் எடுக்கலாமா? அடாடாடாடா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நிக்க ஆரம்பிச்சு முழுசா 3 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன? 3 நிமிஷமா? 3 மணி ஆகுது.